இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மாதிரி பார்த்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 1 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ க்யூட்டாக அழகாக வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அந்த ஸ்கூலை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கேன், ஆனால் வந்து இந்த ஸ்கூல் வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே இருக்க பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்கவுங்க ஒர்க்கை வந்து எல்லாரும் வந்து பண்ணுறதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இவங்கள விட வந்து இன்னும் நிறைய வேலையெல்லாம் வந்து பார்த்தேன்னா என்னை வந்து எல்லாரும் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டுவாங்களே. அப்போனா நான் இன்னும் வந்து கொஞ்சம் வந்து எஃபர்ட்லாம் நிறையா போடணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து புலம்பீடே வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பான். இவன் தான் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவன் பேர் வந்து ஜெங்டியான். இவன் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வந்து ஆப்போசிட்டில் வந்து திரும்பி பார்க்குறப்ப அங்கே வந்து க்யூட்டாக ஒரு பையன் வந்து அழகாக வந்து என்ட்ரு ஆகுவான். இந்த பையன் வந்து வரதை பார்த்தோன்னே நம்ம ஜெங்டியான் வந்து அந்த பையனோட அழகில் வந்து மயங்கிட்டு, ஐயோ கடவுளே, இந்த பையன் வந்து பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வேற இருக்கான், இந்த பையன் வந்து இங்கே தான் வந்து படிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையனும் வந்து அந்த பையனோட அழகுல வந்து மயங்கி அவன் வந்து அப்படியே கண்ணிமைக்காம அவனே வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இவன் பேர் வந்து சாங்யான். சாங்யான் வந்து ஒரு பொண்ணிட்ட வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணிட்ட வந்து பாக்ஸை வந்து வாங்கிட்டு போகிறத பார்த்தோன்னே நம்ம டியான் பையனும், சரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போகிறதுக்கு பதிலாக இவன் வந்து பண்ணிட்டானே, இவன் வந்து பெஸ்ட்டுன்னு வேற காட்டிட்டான், ஃபஸ்ட்டு மீட்டே வந்து இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையனை வந்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கப்ப இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறத பார்த்தோன்னே நம்ம டியான் பையனும் வந்து கெத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப கெத்தாக வந்து கேட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம டியானோட பேட்சை வந்து பார்த்துட்டு, தம்பி நீ வந்து ஜூனியரா, நீ வந்து இங்கெல்லாம் வந்து வரக்கூடாது, உன்னோட கிளாஸ்க்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிறத பார்த்தோன்னே நம்ம டியான் பையன் வந்து, ஐயோ கடவுளை, இப்படி வந்து அசிங்கப்பட்டோமே, இந்த பேட்சை வந்து எதுக்கு தான் வந்து குத்துனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு டியான் பையன் வந்து புலம்பிகிட்ட வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இங்கே சாங் பையனும் வந்துட்டு அந்த பாக்ஸை வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுத்துட்டு, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறப்ப அந்த பொண்ணு வந்து எதையும் காதில் வாங்காமல் நம்ம சாங்கோட அழகை வந்து பார்த்துட்டே வந்து அப்படியே மயக்கத்தில் வந்து நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம சாங் பையனும், ஹலோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் பையன் வந்து கேட்குறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கை பார்த்து சொல்கிறப்ப சாங் பையனும் சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங் பையனும் வந்து வெளியே வந்து அவனோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு, நம்ம தான் இன்னைக்கு வந்து யூனிஃபார்மே வந்து போடலைல, இதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்து கிளாஸ்க்கு போயிட்டு நம்ம ஜாலியாக வந்து இந்த ஸ்கூலை வந்து சுற்றி பார்ப்போம், கிளாஸை வந்து கட்டடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் பையனும் வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டியான் பையன் வந்து கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறப்ப சுற்றி இருக்க பசங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டு, நம்ம இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்க்குள்ள வரோம், சரி இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தான் வந்து பெஸ்ட்டுன்னு எல்லாரும் முன்னாடி வந்து காட்டிக்கணும், அப்போ தான் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து நான் தான் வந்து அவங்களோட கனவு கண்ணனாக இருக்கணும்னு சொல்லி என் பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையனை வந்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு கெத்தா ஸ்டைலாக வந்து நின்றுட்டு இருக்கப்பா இவங்களோட டீச்சரும் வந்துட்டு, டே தம்பி இங்கே நான் வந்து பண்ணிட்டு இருக்கா, போய் உன்னோட பிளேஸில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அசிங்கப்படுத்தவும் இவனும் வந்து அமைதியாக வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே கிரவுண்டில் வந்து நம்ம சாங்கியானு உட்காந்து அவன் பாட்டு வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ட்ராயிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம டியான் பையனும் வந்து கிளாஸை வந்து நல்லபடியாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளாஸ் எல்லாத்தையும் கவனிக்கிறப்ப அவங்க டீச்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹை ஸ்பீடில் வந்து நடத்துகிற எதுவுமே வந்துட்டு நம்ம டியானுக்கு வந்து புரியாத மாதிரியே வந்துட்டு, ஐயோ கடவுளே ஒன்றுமே வந்து புரியல, எப்படி வந்து படிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவனு வந்து புலம்பிட்டு வந்து அப்படியே சோகமாக வந்து உட்காந்துருப்பான். இங்கே நம்ம சாங்கியானு உட்காந்து அழகாக ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கப்போ வாட்ச்மேன் தம்பி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறத பார்த்தோன்னே நம்ம சாங்கியானு வந்து ரொம்ப கெத்தா, நான் வந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்ட வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வாட்ச்மேன் உடனே பிரின்சிபலுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து இங்கே சந்தேகப்படுற மாதிரி ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான், அவன் வந்து கிளாஸ்க்கு போகாமல் இங்கே உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பாட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறத பார்த்தோன்னே நம்ம சாங்கியான் அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் உட்காந்து அழகாக வந்து ட்ராயிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ சாங்கியான் வரைகிற எல்லாத்தையுமே வந்து பிரின்சிபலும் வந்து பார்த்துட்டே வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறப்ப வாட்ச்மேனும், சார் இந்த பையன் வந்து எப்படி உள்ளே வந்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்த்தோன்னே நம்ம சாங்கியானு வந்து வாட்ச்மேனை வந்து பார்த்துட்டு, நான் வந்து உள்ளே வந்தது கூட தெரில, நீங்கள் வந்து இவ்வளோ கவனக்குறைவாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வாட்ச்மேனும் பயந்துட்டு, சார் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து ரூமில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனும் வந்து பயத்தில் வந்து அவர் பாட்டு வந்து உளறிட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னே பிரின்சிபலும் வந்து நம்ம சாங்கியானோட ட்ராயிங் வந்து பார்த்துட்டு, தம்பி நீ தான் வந்து வரைஞ்சியா, ரொம்ப சூப்பராக வந்து வரைஞ்சிருக்க, இதே மாதிரி வந்து நீ வந்து நல்லா வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் வந்து நம்ம சாங்கியானை வந்து பாராட்டிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம டியானுக்கு முன்னாடி 2 தடி பசங்க வந்து நம்ம டியானை வந்து பார்த்துட்டு, தம்பி நீ வந்து எந்த டீமை வந்து சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியானை பார்த்து கேட்கவும் நம்ம டியான் பையன் வந்து அந்த 2 பசங்களையும் வந்து பார்த்துட்டு, இவனுங்க வந்து எந்த டீமை வந்து சேர்ந்தவனா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையன் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு, சரி இவன் வந்து எந்த டீமாக இருந்தா என்ன, நம்ம இவனுங்க முன்னாடி வந்து கெத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து ரொம்ப கெத்தா, நான் வந்து சாப்பிட்ற டீமை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அந்த பசங்க 2 பேரும் வந்து காண்டாயிட்டு, டேய் நீ வந்து எந்த கிளாஸ் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிரட்டி கேட்பானுங்க. நம்ம டியான் பையன்
பையன் வந்து கெத்த விடாமல் நான் வந்து 10வது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பையன் வந்து சொல்கிறத பார்த்தனே அவனுங்க வந்து சிரிச்சுக்கிட்டே டேய் தம்பி இது வந்து 11th படிக்கிற பசங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து கிண்டலாக வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தனே நம்ம டிஎன் பையன் வந்து ஷாக்கா அட கடவுளே நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து தப்பான கிளாஸில் தான் வந்து உட்காந்து குப்பை கொட்டிகிட்டு இருந்தேன்னா அண்ணாத்தா இதுக்கப்புறம் வந்து நான் இந்த லைன்லேயே வந்து வரமாட்டேன் என்னை வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து அங்கே வந்து தலை தெறிக்க வந்து ஓடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனோட கிளாஸையும் கண்டுபிடிச்சி அவன் வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போகலான்னு சொல்லி போகிறப்ப அவனுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம சாங்கியானும் பிரின்சிபல் கூட வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே வந்து வருவான். அப்போ இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து பாதியிலே வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஎன் பையன் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்க்குள்ள வந்து கெத்தாக வந்து உள்ளே வருவான். இவன் வரதை வந்து யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சாங்கியான் வந்து க்யூட்டாக வரதை பார்த்தோன்னே இந்த பையன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம சாங்கியான் வரதே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டிஎன் பையன் வந்து சாங்கியான் வந்து பார்த்துட்டு இவனா இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் மறுபடியும் என்னோட கவனத்தை வந்து திசை திருப்பலானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் சாங்கியானே வந்து பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டீச்சர் வந்து இவங்க 2 பேரையும் வந்து பார்த்துட்டு டேய் நீ தானே வந்து டியான் நீ ஏன்டா இன்னைக்கு வந்து கிளாஸ்க்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கா ஃபர்ஸ்ட் நாளே வந்து லேட்டாக வருவியா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து நம்ம டியானை பார்த்து மிரட்டி கேட்குறத பார்த்தோன்னே அவனும் வந்து பயந்துடே சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து லேட்டாக வந்தது காரணம் நான் வந்து கிளாஸ் மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அது எதையுமே வந்து சார் வந்து கண்டுக்காம டேய் நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ஆனால் வந்து ரூல்ஸ் எப்படி வந்து நீ மீறுவ அதனால நீ வந்து பனிஷ்மெண்ட்டாக ஒரு 500 வாட்டி வந்து எழுதிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து திட்டுறதை பார்த்தோன்னே சாங்கியானும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ நம்ம சாங்கியானும் வந்து யூனிஃபார்ம் வந்து போடாததை பார்த்தோன்னே சார் வந்துட்டு உன்னோட யூனிஃபார்ம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கேட்குறப்ப அப்போ நம்ம சாங்கியானும் ரொம்ப பொறுமையாக சார் நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து இன்னும் யூனிஃபார்ம் வந்து தரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்து அமைதியாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே டிஎன் பையன் வந்து மனசுக்குள்ளே பார் இப்போ வந்து உனக்கு 1000 டைம் வந்து பனிஷ்மெண்ட் எழுத சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்து சிரிச்சிட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாகவே வந்து சாரும் சரி ஓகேப்பா நீ வந்து சீக்கிரம் வந்து ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம டிஎன் பையன் வந்து ஷாக்கா இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது இவனுக்கு என்ன ஃபேவராக வந்து இவர் பாட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது வந்து சரியான போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையனும் வந்து புலமீட வந்து நின்றுட்டு இருக்கப்ப நம்ம சாங்கியானும் வந்து சார்கிட்ட சார் இந்த பையனை வந்து இந்த சைடு வந்து மாறி உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே சார் வந்து டிஎனை வந்து பார்த்துட்டு டே நீ வந்து ஒழுங்காக வந்து மாறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கதை பார்த்தோன்னே டிஎன் பையனும் வந்து சாரை வந்து பார்த்துட்டு இது வந்து ரொம்ப மோசம் இவர் வந்து மறுபடியும் வந்து இவனுக்கே வந்து ரொம்ப ஃபேவராக வந்து பண்ணிட்டு இருக்காரு இனிமே இவனை வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து புலம்பிகிட்டே வந்து போவான். நம்ம சாங்கியானும் வந்து சிரிச்சிட்டே வந்துட்டு டியானோட பிளேஸில் வந்து உட்கார்றத பார்த்தோன்னே நம்ம டிஎன் பையன் வந்து ரொம்ப கோமா இருடா இரு உன்னை வந்து நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் உன்னை வந்து அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன் இருடா பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக நம்ம டிஎன் பையனும் வந்து ரூம்குள்ளே வந்து போகிறப்ப அவன் ரூமில் வந்து 2 ரூம்மேட் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஹலோ ஹாயில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்து ஜாலியாக வந்து உள்ளே போயிட்டு இருக்கப்ப பின்னாடியே வந்துட்டு நம்ம சாங்கியானும் வந்துட்டு அதே ரூம்குள்ளே தான் வருவான். இதை பார்த்தோன்னே டிஎன் பையனும் திரும்பவும் நீயா ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து மனசுலேயே வந்து திட்டிகிட்டே வந்துட்டு நம்ம சாங்கியானை வந்து பார்த்துட்டு சரி ஓகே நீ வந்து எந்த பெட்டை வந்து எடுத்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே சாங்கியான் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே நான் வந்து கீழே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியான் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம டிஎன் பையன் வந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வந்து சாங்கியானை வந்து பார்த்துட்டு நல்ல வேலைடா நீ வந்து மேலே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லலையே அதுவே வந்து ஓகே தான் சரி ஓகே உனக்கு வந்து எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியான்கிட்ட வந்து கேட்குறப்ப சாங்கியானும் நான் வந்து ட்ராயிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டியானை பார்த்து சொல்லிட்டு சாங்கியானு வந்துட்டு டியானே வந்து பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே வந்து ஒருத்த வந்து பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கப்ப வார்டன் வந்து உள்ளே வந்துட்டு இவங்க 4 பேரையும் வந்து பார்த்துட்டு டே இங்கே வந்து ரூல்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ரூல்ஸ் படி தான் வந்து நடக்கணும் அதுவும் வந்து எலக்ட்ரிக் டிவைஸு ஃபோனு இது மாதிரிலாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் முக்கியமாக லேட்டாகவே வந்து வரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 4 பேருமே வந்து அமைதியாக நிற்கிறத பார்த்தோன்னே வார்டனே இவங்களை வந்து பார்த்துட்டு சரி ஓகே இந்த ரூமுக்கு வந்து யார் வந்து லீடராக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்கிட்டையும் வந்து கேட்குறப்ப 4 பேருமே என்னது லீடரா அப்போ நம்ம இந்த லீடர் பதவிக்கு வந்துட்டோன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம்ல நம்ம வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்து ஒருத்தர் வந்து நம்மளே வந்து லீடராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்து யோசிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இப்படி வந்து யோசிச்சுட்டு நிற்கிறதோட இந்த எபிசோட் வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.